ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்கள் பார்ப்போம். ஓகேங்களா? ஏன்னா ட்ரேடு இல்லைல்ல. ஸோ அதனால் சின்ன சின்ன விஷயங்கள் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கிறது எப்படி, ஸோ எதனால் லாஸ் ஆகுறாங்க, எந்த மாதிரி விஷயங்கள் பின்னாடிலாம் போகக்கூடாது. ஓகேங்களா? அதெல்லாம் பார்ப்போம். ஓகே, என்ன நடக்குது எப்படின்ட்டு. ஒன்றும் இல்லைங்க, மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு வேலை செய்வீங்க, அது என்ன உழைச்சாதான் உங்களுக்கு காசு. அதேமாரி தான் இதுவும். ஸோ ஒரு விஷயம் கற்றுக்கோங்க, கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். அதை விட்டுட்டு நான் உழைப்பே போட மாட்டேன், ஆனால் எனக்கு லாபம் வரணும், அப்படிலாம் வரவே வராது. நான் கற்றுக்காம தான் நான் இவ்வளோ நாள் லாஸ் பண்ணிக்கிட்டுருக்கேனா இல்லை ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டுருக்கேனா அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு தெரியாதுன்னெலாம் கிடையாது. பணம் விட்டவங்க லிஸ்ட்டில் நானும் இருக்கேன் ஒரு பக்கம். சரிங்களா? நானும் லாஸ் ஆகி தான் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன். எடுத்தவுடனே எனக்கும் ஒன்று இவ்வளோலாம் தெரியாது. இதில் தோல்வி வந்தால் தான் பார்த்திங்கன்னா இதில் கற்றுக்கவே முடியும். ஸோ அந்த மாதிரியான விஷயம் இதெல்லாம். ஓகேங்களா? அப்படி தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் கற்றுக்கணுன்னா சில தோல்விகள் வந்தால்தான் முடியும். ஆனால் அதை கண்டினியூ பண்ண வேண்டாம். தோல்வி வரும்போது என்ன பண்ணணும்? ஸோ இதை எப்படியாச்சும் மீண்டு கொண்டு வரத்துக்கு பார்க்கணும். அதை விட்டுட்டு இல்லை நான் இதிலேயே தான் சுற்றி சுற்றி வருவேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கற்றுக்க மட்டும் பாருங்கள். சரிங்களா? ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியாமல் இருக்காது, தெரிஞ்சிருக்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள் மாறி இருக்கும். கொஞ்சம் நீங்கள் எப்போதும் பார்க்குற பார்வைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டு பார்க்குறதுக்கும். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் என்னகிட்டையும் கற்றுக்குறாங்க. ஸோ நீ மட்டும்தான் பெரிய ஆளா, உனக்கு நீனே இப்போ தான் வந்திருக்க, உனக்கு என்ன தெரியும் அப்படிலாம் நினைக்க வேண்டாம். அந்த மாதிரி நினச்சிட்டிங்க அப்படின்னாலே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விஷயம் என்னென்னா, இவங்கள்ட்ட தான் கற்றுக்கணும், இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் தான் கற்றுப்பேன் அப்படிலாம் கிடையாது. சரிங்களா? ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு இது இருக்குது, திறமை இருக்குது, அவ்வளவுதான். ஸோ எனக்கு தெரிஞ்சதை தான் நான் சொல்லித்தரேன், எனக்கு தெரியாததே நான் சொல்லித்தர போகிறேன். லைவில் தான் அதுவும் சொல்கிறேன். சரிங்களா? அதை தாண்டி வேறு நிறைய கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கற்றுக்கோங்க, ஏதோ ஒரு வகையில் கற்றுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சதில் என்னால் ஒரு 1000 2000 டெய்லியும் எடுக்க முடியும்னா அதுக்கான வழியை என்னால் சொல்ல முடியும். அதுக்கு மேலேன்னா அதுக்கு யாராவது பெரிய ஆளுங்க இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட கற்றுக்கோங்க, வேணான்னு சொல்லலை. என்றைக்குமே சுடுதுளி தான் பெருவெள்ளமாக மாறும். அதை விட்டுட்டு நான் ஒரே நாள்லேயே அம்பானியாக மாறணும்னு நினைக்காதீங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அப்படி பண்ணி லாஸ் தான் ஆகும். ஸோ அந்த மாதிரிலாம் வேண்டாம். சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டு போங்க. சில நேரம் ஏன் எதுவும் ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னா, ஒர்க் ஆகாமலாம் இருக்காது, அதை நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணீங்கங்கிறது தான். எனக்கெலாம் தெரிஞ்சு நான் டெய்லியுமே வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நான் ஆனால் லைவில் எடுக்கும்போது சில நேரம் வருது. ஏன்? எனக்குள்ள அந்த பயம் சில நேரம் எனக்கும் இல்லாமல் இருக்காது, எல்லாருக்கும் உள்ளது தான். அதேமாரி நம்ம எடுக்கிறது ஒரு சில நேரம் தவறுதலாகவும் முடியலாம். ஏன்னா நான் லைவில் போடும்போது தெரியும், ஒரு சில நேரம் நமக்கு அகென்ஸ்டாக போக தான் செய்யும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நெக்ஸ்ட்டு நமக்கு வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதுவும் இருக்குது, அதையும் பார்ப்போம். சரிங்களா? ரெக்கவர் பண்ணுறதுக்கும் வழி இருக்குது, ப்ராஃபிட் பண்ணுறதுக்கும் வழி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் கற்றுக்க பாருங்கள். என்றைக்கும் இதில் நான் ஒரு ஒரு விஷயம் எனக்கு ஏதோ ஒரு வகையில் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்கன்னா நான் ட்ரேட் பண்ணி லாபம் பார்த்துருவேன், அதை வச்சு பெரிய லெவலில் வந்துடுவேன். அந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுங்க. சரிங்களா?
அது மாதிரிலாம் யாரும் பண்ணவும் மாட்டாங்க. அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பின்னாடி மாட்டிப்பீங்க. எனக்கு அந்த அனுபவம்லாம் இருக்குது. சரிங்களா, ஒருத்தவங்கள நம்பி நான் ட்ரேட் பண்ணணும்னு பண்ணி நிறைய நானும் விட்டுருக்கேன் தான். ஸோ அதெல்லாம் சொல்கிறேன். அதனால் நீங்கள் எந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, கற்றுக்கோங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை கற்றுக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் கற்றுக்கிட்டு நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் இதில் 100 ஸ்ட்ராட்டஜி உருவாக்குவீங்க. ஓகேங்களா, 100 ஸ்ட்ராட்டஜி உருவாக்குறீங்க அப்படின்னா உங்களால் எவ்வளோ விஷயம் உங்களால் பண்ண முடியும். பயம் இல்லாமல் ட்ரேட் எடுப்பீங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நீ எடுக்கிறியா அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ நானும் எடுப்பேன், லைவில் போடுறேன், பாருங்கள். நான் இருக்கிற அந்த கொஞ்ச நேரத்தையும் நான் வீணடிக்க விரும்பலைங்கிறதுனால தான் என்ன பண்ணுறேன், ஒன்று பேப்பர் ட்ரேட் மாரியாவது பண்ணுறேன். அப்படி இல்லையா ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரிங்களா, என்னால் கண்டிப்பாக ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். அதை லைவில் நான் கிளாஸ் எடுக்கும்போது என் கிளாஸில் ஜாயின் பண்ணவங்களுக்கு தெரியும். அதேமாரி வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது, என்னை நம்புகிறவங்களுக்கும் தெரியும். நம்பாமல் இதெல்லாம் ஃபேக்குன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு என்ன பண்ணுறது, ஃபேக்காக தான் இருக்கும். சரிங்களா, அதனாலலாம் ஒன்றும் இது கிடையாது. சரிங்களா, நான் எனக்கு இது எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை, எனக்கு கேட்குறாங்க. ஸோ கேட்குறவங்களுக்காக சொல்லணுங்கிறது தான். யாரையுமே உதாசீனப்படுத்தக்கூடாது அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா, ஒருத்தவங்க ஒரு விஷயம் கேட்குறாங்கன்னா அதை சொல்லித்தரணும். அதுதான் ஒரு நல்லது. அதுக்காக நீ பணம் வாங்காமலாம் சொல்லித்தர இல்லை. நான் ஃபஸ்ட்டு அப்படி தான் பணம் வாங்காமல் தான் சொல்லி தந்தேன். ஸோ அதோடய வேல்யூ அவ்வளோதான். ஓகேங்களா, அதுக்குன்னு ஒரு வேல்யூ கொடுக்கணும். அதுக்காக தான். அது இல்லாமல் அதுக்கு பின்னாடி என்னோடய உழைப்பு இருக்குது. சரிங்களா, நான் கற்றுக்கிட்ட இடத்துல இருந்து எனக்கு எவ்வளோ பேர் தெரியுங்களா வந்தாங்க என்கிட்ட கேட்டு. ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கிற விஷயம் அப்படி இருக்கணும். அந்தளவுக்கு நீங்கள் நினைக்கலாம் ஒரு விஷயத்த சொல்லிட்டா மட்டும் அதை நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக மாற்றிடலாம் அதை கற்றுக்கிட்டு அப்படின்னு. இப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் நினைக்கிறதுக்கு எதிர்மாறாக நிறைய விஷயங்கள் இருக்குது. சரிங்களா, அதனால் அதெல்லாம் இது பண்ணிக்கோங்க. டக்குன்னெலாம் ஒரு விஷயத்தெல்லாம் கற்றுக்கிட்டு வந்துட முடியாது. அதுக்கு பின்னாடி பல மணி நேரம் இல்லை பல நாள் உழைப்பு இருக்கும். சரிங்களா, நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தரேன். அதுக்கு உண்டான ஒரு ஒரு ஃபீஸ் தான் அது. சரிங்களா, அதை வச்சு இன்னும் பெரிய லெவலில் நான் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதை கொடுத்தாவது நீங்கள் அதோட வேல்யூபுளாக அதை நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி இது பண்ணுவீங்க. சரிங்களா, அவ்வளோதான். கற்றுக்கோங்க, கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். கால்ஸ் கொடுக்கறதெல்லாம் ஒன்றும் இது கிடையாது. நமக்கு டைமிங்லேயே ஒரு சில நேரம் முடிஞ்சு, ஒரு சில நேரம் இந்தமாரி ரொம்ப நேரம் இழுத்துக்கிட்டே போகும். இந்தமாரி இழுத்துக்கிட்டே போகும்போது என்ன பண்ணுவீங்க, இந்தமாரி டைமிங்கில் போயிடுச்சுன்னா பரவாயில்ல, நமக்கு லாபம் கிடைக்கும். இந்தமாரி போகிற நேரத்தில் வெயிட் பண்ணணும். அப்போ இது கால்ஸ் கொடுத்தா ஒர்க் ஆகும், இந்த இடத்துல ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் வேண்டாம். கால்ஸ் என்னகிட்டன்னு இல்லை, யாருக்கிட்டையும் இது பண்ண வேண்டாம். உங்களுக்கு அந்தளவுக்கு இதுன்னா ரொம்ப அர்ஜென்ட் அப்படிங்கிற மாதிரி பணம் சம்பாரித்து ஆகணும் அப்படின்னா தயவு செஞ்சு வேறு ஏதாவது என்ன சொல்கிறது வெளிநாடுகளாக போயிட்டு ஏதாவது வேலை பார்த்து சம்பாதிங்க. சரிங்களா, இதுக்கு வரும்னு நினைக்காதீங்க. அர்ஜெண்ட்டாக பணம் சம்பாதிக்கணும்னா இது சரியான வழி கிடையாது. இது கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டு போங்க. கற்றுக்கிட்டு நீங்கள் எவ்வளோ வேணாலும் எதிர்பாருங்க. அதுக்கு முன்னாடி எதிர்பார்க்கறது ரொம்ப கஷ்டம். சரிங்களா, அப்படிலாம் பண்ணாதீங்க. ஓகேங்களா. ஸோ நான் கொஞ்ச நேரம் ஏன் இப்படி பேசுகிறேன் அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். எல்லோரும் டக்குன்னு இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு வரோம், ஓகே. ஆனால் அதை கரெக்டான இதில் கொண்டுட்டு போங்க. சரிங்களா, நிறைய நீங்கள் பர்சனலாக நம்ம பேசினா தான் நிறைய விஷயம் பேச முடியும். என்னால் வெளிப்படையெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் பேசுங்க, நார்மலாக இது பண்ணி ஃபோன் பண்ணி நீங்கள் பேசுங்க. நான் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கேளுங்க. நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கிறதுக்காக தான் என்கிட்ட பேசுங்களா, நீங்கள் நார்மலாக பேசுங்க, எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். சரிங்களா, என்கிட்ட நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணுறாங்க. என் கிளாஸில் இருக்கவங்களும்
காண்டாக்ட் பண்ணி பேசுகிறாங்க. சரிங்களா? யாரையுமே நான் விட மாட்டேன். அதேமாரி ஏதாவது என் கிளாஸில் எதுவும் ஒர்க் ஆகலைன்னு இருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச அப்படி ஒன்றும் இருக்காது. நான் எனக்கு காண்டாக்ட் பண்ணி நானும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். சரிங்களா? அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா இப்போ நானே அதுதான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நான் யூஸ் பண்ணுறது எப்படி ஒர்க் ஆகாமல் இருக்கும்? யூஸ் பண்ணுறது தான் நானே கொடுக்குறேன். ஸோ அதனால் அந்த பிரச்சனை எனக்கு இருக்காது. ஸோ பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு எதாக இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. ஸோ நம்ம கிளாஸ் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கும். அதுக்கு மேலேனா லைவில் எடுக்க முடியாது. அதேமாரி ஃபீஸ் இதுக்கப்புறம்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இன்னொன்று, நான் இப்போதைக்கு கிளாஸ் எடுக்கிற ஐடியா கொஞ்ச நாள் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் கேட்டால் தான் எடுக்கணுங்கிற ஒரு இதில் இருக்கணும் இல்லையே. கேட்காம நான் அதை எடுக்கணுங்கிற ஐடியாவும் கிடையாது. ஓகேங்களா? அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. நம்ம ட்ரேட் மட்டும் போட ஆரம்பிச்சிட்டு விட்டுடுவோம். ஆனால் சொல்லித்தரேன். ஏதாவது அதில் சில ஹிட் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஹைட் பண்ணி தான் வச்சுருப்போம். சரிங்களா? அந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக நீங்கள் எதாக இருந்தாலும் அது பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் நீங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கலான்னு நினச்சி வராதிங்க. அது கிளாஸில் மட்டும்தான் முடியும். ஸோ நான் சொல்லுவேன், சொல்லாமல் இருக்க மாட்டேன். சொல்லும்போது கற்றுக்கோங்க அதை கிளாஸில். ஓகேங்களா? ஸோ பார்ப்போம். எதாக இருந்தாலும் லைவில் கிளாஸ் எடுக்கிறேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா என்னோடய பழைய வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே கான்ஃபிடண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள். இல்லைனா தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான். ஓகே, பார்ப்போம் எதாக இருந்தாலும். ஓகே.